வெல்கம் பேக். கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டோடைய பார்ட் 2 செக்ஷனில் இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டோடைய பார்ட் 1 செக்ஷனில் 2 லேபிள்ஸை ப்ளேஸ் பண்ணோம். அதில் ஃபஸ்ட் ஒன் காலேஜோடைய நேம், செகண்ட் ஒன் காலேஜோடைய டிஸ்கிரிப்ஷன். இதை ப்ளேஸ் பண்ணும்போது காலேஜ் டிஸ்கிரிப்ஷனுக்கும் காலேஜ் நேமுக்கும் நடுவில் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணியிருக்கோம். இது 262 கேப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஓகேவா, 252 கேப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணால் கூட போதும், கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்காது. ஆனால் இதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். பிகாஸ் we have changed it. பில்ட் பண்ணணும். ஈவன் தோ நம்மளுக்கு இங்கே கேப் இருந்தால் கூட நம்மளுடைய அவுட்புட்டில் லேபிள் 1க்கு மேலே லேபிள் 2ங்கிறது wrap ஆகிருக்கும். ஓகேவா, ஏன்னா நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கொடுக்கல. ஸோ we have to wait. ஓகேவா, அதனால தான் நம்ம இங்கே கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டில் எவ்வளோ கேப் கொடுக்கணும், எவ்வளோ மார்ஜின் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். எந்த லேபிளுக்கு கீழே எந்த லேபிள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம்னா லேபிள் 2வோடைய இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை நம்ம மேலே மார்ஜின் எடுத்துகிட்டு போகிறோம். எதோட லேபிள் 1ோடைய பாட்டமுக்கு. அதுதான் இங்கே செஞ்சுருக்கோம். டாப் ஆஃப் தி லேபிள் 2 அது எங்கே போகுது? பாட்டம் ஆஃப் தி லேபிள் 1க்கு போகுது. ஓகேவா, எவ்வளோ பொசிஷனில் இருக்குது? ரெண்டுக்கும் கேப்பு 0. நான் இங்கே 20ன்னு செட் பண்ணேன்னா ரெண்டுக்கும் நடுவில் கேப் 20 இருக்கும். இந்த லாஜிக் தான் இங்கே டாப் டு பாட்டம் ஆஃப் அந்த தீம்லாம் வருது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு இமேஜை நான் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா ட்ராயபிள்குள்ளே அந்த இமேஜ் எனக்கு லோட் ஆகிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். தென் மினிமைஸ் இட். எனக்கு தேவையான ஒரு இமேஜை காப்பி பண்ணி ஆண்ட்ராய்டில் ட்ராயபிள் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் இன் எக்ஸ்ப்ளோரர். ட்ராயபிள்குள்ளே அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் இட். அப்போ என்னுடைய ரிசோர்ஸில் ட்ராயபிளில் நான் சொன்ன அந்த காலேஜ் இமேஜ் லோட் ஆகிருக்கும். ஓகேவா, இந்த இமேஜை நான் இங்கே வியூ பண்ணணும். அதனால் பேலட்டில் போயிட்டு இமேஜ் வியூவை நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். அப்போ இமேஜ் வியூவோட இதில் டெஸ்ட் 1 ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. இதை நான் இங்கே கொண்டுட்டு வரேன். அப்போ அதோடைய டிஃபால்ட் பொசிஷன் என்னன்னா நான் அந்த வியூவரை எங்கே வச்சனோ அதுதான். அப்போ அப்சல்யூட் ஒய் அண்ட் எக்ஸ் பொசிஷன் 44,362ல் அது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. பட் எனக்கு எப்படி வேணும்னா சென்டராக வேணும். அப்போ என்ன செய்ய போகிறோம்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்குவோம். அதோடைய லேஅவுட்டுக்கு போவோம். அதோடைய லேஅவுட்டில் மார்ஜின் 2 சைடும் எனக்கு 30 விட சொல்வோம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 30 and 30 கொடுத்தாலும் அது எனக்கு ஃபுல் வித்தையும் எடுத்திருக்கு. ஓகேவா, ஏன்னா நம்ம அந்த கான்செப்டை எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? wrap content அப்படிங்கிற கான்செப்டாக இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? இதையே கிளிக் பண்ணால் wrap contentங்கிறது ஃபிக்ஸ்டாக மாறும். அப்போ ஃபிக்ஸ்டு வித்தாக மாறும் போது அது 472 டிஃபால்ட்டாக அதுவாக எடுத்துக்குது. அதுவும் எப்படி இருக்குன்னா என்னுடைய ஃபுல் சைஸுக்கும் இருக்குது. ஓகேவா, என்னுடைய ஆப் ஃபுல் வித்தாக எடுத்திருக்கு. அப்போ அகெயின் அக்கார்டிங் டு தி பேரண்ட், அதாவது என்னுடைய ஓவரால் கன்ஸ்ட்ரெயின்ட் விட்ஜெட்டுக்கு அதை நான் 30 மார்ஜின் விட சொல்லணும். அப்போ இந்த இடத்துல இதை திருப்பி கிளிக் பண்ணால் பேரண்ட்டுக்கு மேட்ச் ஆகும். ஓகேவா, மேட்ச் தி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் டு தி பேரண்ட். அதாவது என்னுடைய பின்னாடி இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் ஒயிட்டுக்கு எப்படி இருக்கணும்? இந்த சைடில் 30 விடணும், இந்த சைட்லேயும் 30 விடணும் கேப்பு. அதுக்கு அடுத்தது என்னுடைய இமேஜ் சைஸை நான் டிக்ரீஸ் பண்ணோம்னா கூட நான் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரீசைஸ் பண்ணியிருக்கேன். லாஜிக் புரியுதா? இப்போ இங்கே wrap content யூஸ் பண்ணலை, நம்ம வித் அண்ட் ஹைட் கொடுத்துருக்கோம். அது அப்போ ஃபிக்ஸ்டாக மாறி இருக்குது.
அதில் நான் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே வித்தை மட்டும் நான் மேட்ச் பேரண்ட்டாக கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அக்கார்டிங் டு தி பேரண்ட் எனக்கு 2 சைஸ்லேயும் 30 கேப் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் ஆக்சுவலாக லேபிள் 2க்கு கீழே வேணும் இல்லையா? ஸோ அகெயின் நான் என்ன செய்ய போகிறேன்னா ஜஸ்ட் ட்ராக் டவுன், இதோடைய டாப்லேருந்து லேபிள் 2உடைய பாட்டம்க்கு, டாப் ஆஃப் தி இமேஜ் டு பாட்டம் ஆஃப் தி கண்டென்ட், அதாவது அந்த லேபிள் 2க்கு நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கேப் வேணுமோ அவ்வளோ கேப்பை நீங்கள் இங்கே சொல்லிக்கோங்க. சே 20. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு கீழே 2 பட்டன் வைக்கணும். ஒன்று சைன் அப் ஃபார்ம், இன்னொன்று சைன்இன் ஃபார்ம். அப்போ பேலட்டில் போகிறேன், ஒரு பட்டனை சூஸ் பண்ணி இங்கே வைக்கிறேன். ஓகேவா? இன்னொரு பட்டனையும் ட்ராக் பண்ணி இங்கே வைக்கிறேன். இந்த பட்டனோடைய ஐடி பட்டன் 7ன்னு இருக்குது. ஸோ அதை மாற்றிக்கலாம், BT1. அதோடைய டெக்ஸ்ட் வந்து சைன் அப், ரீஃபேக்டர் பண்ண சொல்லுது. ஸோ ரீஃபேக்டர் பண்ணிவிட்டு சைன் அப்னு எழுதிக்கிறான். அதே மாதிரி இந்த பட்டனுடைய நேம் பட்டன் 8. இதை வந்து நான் BT2ன்னு செட் பண்ணிக்கிறேன். அகைன் ரீஃபேக்டர் பண்ணணுமான்னு கேட்கும், எஸ்ன்னு சொல்லிக்கோங்க. தென் இதில் சைன்இன் கான்செப்ட்காக போகிறதுக்காக இல்லை லாகின். ஓகேவா? இப்போ இந்த 2 பட்டனும் சைட் பை சைடு இருக்கணும். நான் இந்த பட்டனை மூவ் பண்ணால் இது மட்டும் மூவ் ஆகக்கூடாது, இந்த பட்டனும் பக்கத்திலேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த 2 பட்டனையும் நான் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ரைட் கிளிக் பண்ணி செயின் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் ஹரிசாண்டல் செயின். அப்போ இந்த 2 பட்டனும் ஹரிசாண்டலாக மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பட்டனை நான் கரெக்டான பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணணும். அப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு பட்டனை எடுக்கிறேன். இந்த பட்டனை 20 அப்படிங்கிற மார்ஜினில் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த பட்டனை இந்த சைடில் 20ங்கிற மார்ஜினில் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 2 சைட்லேயும் 20 ஈக்குவலாக விட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த 2 பட்டனும் இமேஜுக்கு கீழே வேணும் இல்லையா? இல்லைனா என்ன ஆயிருக்கும்னா இது ஓவர்லேப் ஆகி மேலே இருக்கிற இந்த நேம் மேலே போய் டிஸ்பிளே ஆகும். ஈவன் தான் நம்ம இங்கே கீழே வச்சுருந்தாலும் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதை இமேஜுக்கு கீழேன்னு சொல்கிறதுனால இப்படி ட்ராக் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். அதே மாதிரி இதையும் ஓகேவா? இமேஜுக்கு கீழே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா டிஃபால்ட்டாக அது வந்து 0 டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம 20ன்னு மாற்றிக்குவோம். அதே மாதிரியே இதுலேயும் 20ன்னு மாற்றிக்குவோம். ஓகேவா? அப்போ மேலே காலேஜ் நேம், அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு கீழே இமேஜ், அதுக்கு கீழே சைன்இன் அண்ட் சைன்அப், இதுக்குள்ளே பட்டன்ஸ். இதை நான் கிளிக் பண்ணேன்னா சைன்அப் ஃபார்ம்குள்ளே போகும், இதை நான் கிளிக் பண்ணேன்னா சைன்இன் ஃபார்ம்குள்ளே போகும், தட் இஸ் லாகின் ஃபார்ம்குள்ளே போகும். ஓகேவா? இதை சேவ் பண்ணி ரன் பண்ணுவோம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு பில்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு லேபிளில் காலேஜ் நேம், செகண்ட் லேபிளில் காலேஜோடைய டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் காலேஜோடைய இமேஜ், அதுக்கப்புறம் சைன்இன் அண்ட் சைன்அப் பட்டன்ஸ். இதோடைய கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பை.